சகோதர சகோதரிகளுக்கு இனிய தமிழ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கதை ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, சட்டுன்னு முடிச்சிடுறேன். இனி நான் குட்டியம்மு வரமாட்டேன். சேகர் ரேகா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சட்டுன்னு 2-3 எபிசோட்ல முடிக்க பார்க்கேன். அன்றும் இன்றும் என்றும் எனக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இனிமேலும் தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் அழைத்து வாருங்கள். டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். நீ ஏதாவது பேசணும்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. டாடா, பாய் பாய். என்னது கேஸா? பின்ன எங்க 2 பேர்த்தையும் நீ கொலை பண்ண பார்த்துருக்க, அப்ப கேஸ் கொடுக்காம கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்களா? நல்ல வேலை முத்து வீட்டில் இல்லை. அவன் போகும்போது கூட நான் நினச்சேன் சாவித்திரி இங்கே வர சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லலான்னு. ஆனால் சரி அவளுக்கும் முடியாமல் சித்த படுப்பாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலை. நான் அதை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், இல்லை முத்துக்கு இது வீட்டில் இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், சாவித்திரியோ முத்தையோ சேர்த்துல நீ கொலை பண்ண பார்த்துருப்ப. ஆ நல்ல வேலை ரேகாவையும் ரமேஷையும் கூட நான் வெளியே அனுப்பிட்டேன். ரேகா மேலே உனக்கு ஏற்கனவே காண்டு இருக்கு, நீ அவளை என்ன வேணா செய்ய தயாரா இருப்பேன்னு நினைச்சுதான் அவளை வெளியே அனுப்பினேன். ரமேஷ் மேல உனக்கு காண்டு இல்லை, ஆனா அம்மு மேல உனக்கு இவ்வளோ காண்டு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. இவ்வளோ பண்றவ இனி நான் விட்டு வச்சேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் புருஷன் என் பிள்ளைன்னு எல்லார் மேலேயும் களை தூக்கி போட்டு கொண்டுட்டு கடைசியில் யார் மேலே வேணா பழிய போடுவீல்ல? உன்னையெல்லாம் இனிமேல் வெட்டி வைக்கலாமா சொல்லு? நீ ஏன்டா அப்படி செய்வியா? முத்து மட்டும் வரலன்னா அந்த பிள்ளை நிலைமை என்ன ஆகுறது? பார்த்தோன்னே சைக்கிளோட கொடுத்த கீழே போட்டிருக்கான். நான் ஆட்டோ ஏறும்போது அத்தனை கஷ்டத்துலையும் நான் பார்த்துட்டு தான் ஏறினேன். அந்த பிள்ளை இப்பத்துக்கு அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? எத்தனை நாள் வேதனைப்பட்டு அழுதுருப்பா, இப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். படிச்சிருக்கீல நீ, நிதானமா ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட உனக்கு தோணல? ஒரு நிமிஷம் அந்த பிள்ளை பெற்றுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க. யோசிச்சியா? யோசிக்க தோணலல்ல உனக்கு? அவ்வளோ புத்திசாலி ஆயிட்ட நீ. உன்னையெல்லாம் இனிமேலும் விட்டு வச்சா இங்க இருக்கிற எங்க பிள்ளைகளும் உன் எண்ணத்துக்கு தான் வருங்க. எங்க வீட்டில் டிவி கிடையாது தான், சீரியலெல்லாம் பார்த்தா அதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தான் சீக்கிரம் வந்து நம்மக்கிட்ட தொத்திக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி லேட்டாக தான் நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா அதை வாங்கவே இல்லை. ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது தான் தோணுது அது எவ்வளோ நல்லதுன்னு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தானே பிள்ளைகளுக்கு சீக்கிரம் போய் சேரும். பாசிட்டிவ்னு உன்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு எப்படி உங்ககிட்ட இருக்கிற நல்லதை தேடி கற்றுக்கும் சொல்லு? அதனால் நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு நெகட்டிவாக ஆகாதுன்னு ஒன்று தோணுதா, அதுக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இனி நீ இங்கே இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணலை. ஒன்று ஜெயிலுக்கு போ, இல்லை ஊருக்கு போ. எனக்கு நீ ஊருக்கு போகிறதுலே சுத்தமாக இஷ்டம் இல்லை. அங்கே போய் யாராருக்கிட்ட வம்பு பண்ணி யார் வாழ்க்கையாவது அழைச்சிட்டின்னா என்ன பண்ணுறது? அதனால் ஜெயிலுக்கே போ, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன அவ என்ன சொல்றா கேட்டியா? நீ இப்ப கூட ஒண்ணுமே பேசாம நிக்கிறியடா. அவர் பேசினா மட்டும் அதை நான் கேட்டுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன நீ கொல்ல பார்த்தது என்னையும் அந்த பச்சை பிள்ளையும் நான் கேஸ் கொடுக்கத்தான் போறேன், நீ உள்ள போய் தான் ஆகணும். அந்தால என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அம்மாவுக்கு நல்ல பையனா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெத்தாங்க வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற நன்றி கடனுக்காக இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா? நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு ஜாட தட்டிட்டு உட்காந்துட்டு பாரா. முத்து வந்தங்காட்டி நாங்கள் 2 பேரும் பொழைச்சோம், இல்லை செத்து போயிட்டோம்னா அப்போ நானே கேஸ் கொடுக்கலனாலும் எப்படினாலும் நீ உள்ளே போய் தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாரு? முத்து வந்துனே என்ன செய்யறதுனே தெரியாமல் அழுதுதான் நின்னா. அந்த பிள்ளை மட்டும் ஆட்டோ ஃபோன் பண்ணி உள்ள அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலேன்னு வச்சுக்கேன், அங்கேயே நாங்கள் செத்து தான் போயிருக்கணும். முத்து மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாக தான் போயிருப்பான். எங்க சாவித்திரி வந்து எங்களை எட்டி பார்த்து காப்பாற்றி விட்டுருவாளோன்னு நினச்சி அவங்க மாமியா கிட்ட போய் அதை எதையும் சொல்லி மாமியாளுக்கும் மருமகளுக்கும் இடையில சண்டை தானே மூட்டி விட்டுட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் காது கேட்கலன்னு நினச்சிட்டு இருந்தியா? அவ்வளோ மொழியும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட நான் போனா போதுன்னு விட்டுருப்பேன். ஆனால் நீ அதுக்கும் ஒருபடியெல்லாம் மேலே போய் அம்முப்புல சிவராமண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சதும் கள்ளப்பட்டு கொள்ள பார்த்து ஃபோனை பிடிங்க உடச்ச பத்தியா முத்துக்கிட்ட இருந்தே அங்க நிக்கிற நீங்க. அப்பதானே யாரையும் கூப்பிட முடியாது, யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க, நாங்க போய் சேர்ந்துருவோம் இல்ல? அவளும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் வெளியே வந்து உட்காந்து ஃபோன் பண்ணிட்டா. உள்ளே இந்த பண்ணியிருந்தாங்க கூட தெரிஞ்சிருக்காது. பாவம் அவளுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஆட்டோ வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வழின்னு வச்சுக்கியேன், என் பையன் என்ன காப்பாத்திடுவான்னு சொல்லி அவனை கூட போட்டு தள்ளியிருப்பேன்.
அப்பேற்பட்ட அரக்கியை விட மோசமான ஜென்மம் தான் நீ. ஏன்னா அவங்க கூட அவங்க வாரிசுக்கு கெடுத நினைக்கவே மாட்டாங்க. நீ அப்படி கூட நினைக்கிற. அப்போ உன்னையில எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது? உனக்கு நல்ல மகனாக இருக்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. பொண்டாட்டிக்கும் மகனுக்கும் நல்ல புருஷனாவும் நல்ல அப்பனாவும் இல்லாமல் போனார் பத்தியா? அந்த ஆளுக்கெல்லாம் இதுவும் தேவை, இன்னமும் தேவைதான். இதெல்லாம் பேசணுமாமாவை பேசணும். உன் செல்ல மகனை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு போய் சேரு. சத்யா, நீ அம்மாவும் இங்கே கொண்டா. என்ன எழுதி தரணும், கழுத்து பொண்ணு சொல்லு, நான் பண்ணுறேன். விடு, பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னலாம் என்கிட்ட சொல்லாத. எல்லாமே எல்லாம் மீறி போயாச்சு. எல்லா மருமகளும் புருஷன் வீட்டில் ஆடுறவங்களாம் ஆடட்டும் அப்படின்ட்டு அடிமையாக இருக்கங்காட்டி தான் இவங்கெல்லாம் இந்த ஆட்டம் போடுறாங்க. எங்கெங்க எப்பப்போ வச்சு செய்யணுமோ அங்கங்க அப்பப்போ வச்சு செஞ்சிடணும். நீ சொல்ற மாதிரி மாமனார் தானே மாமியார் தானே நாளைக்கு இவங்க மூஞ்சில முழிக்க வேண்டாமா? இவங்க நாளைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி பார்க்கங்காட்டி தான் இவங்கெல்லாம் நம்மளை நினச்சி பார்க்குறதே இல்லை. தொட்டது 90க்கும் 1000 தடவை ஃபோனை பண்ணி அப்பா அம்மாட்ட அதை இதையும் சொல்லி அவங்க நிம்மதியை கெடுக்கிறது. அங்கேருந்து அட்டைப்பூச்சி உறிஞ்சி எடுக்கிற மாதிரி என்னெல்லாம் உறிஞ்சி எடுக்க முடியுமோ அத்தனையும் உறிஞ்சி எடுத்துக்க வேண்டியது. பின்ன இது கேட்டுக்கு இதுக்கெல்லாம் பெரிய மனுஷங்களாமா, இதுகளெல்லாம் மதிக்கணுமாமா, துதிக்கணுமாமா. வயசு ஆக அனுபவம் அதிகமாகும். அப்போ அறிவும் தெளிவும் தான் கிடைக்கணும். ஆனால் இங்கே அதுவே இல்லை. குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவும் தெளிவும் கூட இதுகளுக்கெல்லாம் இல்லை. இதுகளுக்கெல்லாம் விஷம் வச்சு கொண்டா கூட பாவ முடிக்காது. இதெல்லாம் மன்னிச்சுடணும் மாமாவே, மன்னிச்சுடணும். அம்மு இங்க வா. நோ நோ வை முட்டை அம்முவே நேனா சொல்லி அச்சோ முட்டை பாப்பாக்கு முட்டை கொடுத்தேன். அம்முக்கு கொடுக்கல. அம்மு கேட்டு அல்லட முட்டை என்ன நேனா சொல்லி கடையில் போட்டு. ஷபா, இருக்கிற பஞ்சாயத்துல இவ பஞ்சாயத்து வேற. ஏண்டா ஒரு முத்தம் தானடா கேட்டா, கொடுக்க வேண்டியதானடா. அதே என்னடா இவ ஊரே சொல்லிட்டு வரா. கடவுளே, அவங்க அப்பா ஆத்தா எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப வச்சு என் கழுத்த இருக்கிறாளே, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, உனக்கு முத்தம் கொடுக்கணுமா? ஏய், நீ பேசாட. என்ன, நானும் உங்ககிட்ட பேசல, நானும் அத்தாட்ட பேசி. மாமியாரே, பையன் ஏன் பையன், பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு, நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? கவனிச்சியா? அப்போ கூட முத்தம் கொடுக்கலேன்னு தான் அழுதுட்டு இருக்காளே தவிர உன் மேலே கேஸ் கொடுக்கணும், உன்னை தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு அவள் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? உன் மேலே வெறுப்பு இருக்கு, ஆனால் அதை அவள் காட்டலை. இன்னும் சொல்லப்போனா நீ தான் அவன் மண்டையை உடச்சி நான் அவங்க அப்பங்கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கியேன், ஒரே ஷூட் தான், நீ போயே சேர்ந்துருப்ப. ஆனால் அதை அவள் பண்ணலை. நீ இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறக்கே அவள் தான் காரணம். அந்த நன்றியோடவாவது இரு. என்னையும் என் பிள்ளையும் அவள் தான் பழக்கி வச்சான். அந்த நன்றியெல்லாம் உனக்கு இருக்காது. உன் உயிரை பழக்கி வச்சதுக்கான நன்றியாவது உனக்கு இருக்கட்டும். குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு இப்போ புரியுதா? அவன் உன்னை மன்னிச்சிட்டான். அதாவது தெரியுதா இல்லை அதுவும் தெரியலையா? அப்புறம் என்ன, அவன் இத்தனை பண்ணியும் ஒரு முத்தம் தான் கேட்டான். உன் சொத்தை ஒன்றும் கேட்கல. என்ன, அந்த பாவப்பட்ட சொத்தை நீயே கட்டிட்டாளு. மூளைகட்ட ஜென்மத்துக்கு இதை கூட யோசிக்க தெரியல. இப்போ அந்த ஆளா எரிச்சலாம் வருது. அம்முவிங்க என்கிட்ட கொடுத்துட்டு எங்க மாமியாரை கூட்டிட்டு போ சத்யா. இல்லையே பாத்தியா? இன்னும் இல்லை. சரி, எங்க மாமியார் பிடிச்சு வச்சுக்கோ. மரகதாக்காவோ சாவித்திரியோ கண்டிப்பா சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, சாப்பிடு. அதுக்குள்ள பிள்ளைய கொண்டாடுவாங்கன்னு நினைக்கேன். அம்முங்க கொடு, கையில இருந்து கொடுப்பனாங்க. என்னை பெத்த ஆத்தா நீட்டா வலிக்கா. கொழுப்பு பத்தியாடா, காலை அங்கேயே நீட்டிட்டு வலிக்கன்னு வேற கேட்கா. அவளாவது அதை கேட்டா. உங்க பாட்டி ஒண்ணுமே கேட்கல. காசுனா ஏன் தான் பேசிட்டு போச்சு. அது ஒன்றும் இல்லை, பேக் நிறைய பணத்தை பார்த்தது தனக்கு இல்லையேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு ஏதோ பண்ணிடுச்சு. நீட்டா இல்ல, ஊச்சி மாந்தல போட்டிருக்கு, வலி இப்போதைக்கு தெரியாது. தலைக்கு வலிக்கா. தலைக்குந்தா அம்முக்கோ முட்டா ஊச்சி போட்டோ. அதான் போட்டாலேருந்து தூக்கம் வருதுன்னு சொன்ன. தூங்குனியா இப்ப வரைக்கும்? எங்க தூங்க வைக்காம நீ ஓய மாட்டியே. இங்க வா, அத்தட்ட வா. வேண்டாம் ரீதா, இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிருக்க. தலை வலிக்காமோ? சாரி, எல்லாம் அத்தனால தானே. நோ பாட்டி. நீட்டா பாப்பா பாட்டா. இல்லம்மா இல்ல, அம்மு பாட்டா. அம்முக்கு பாப்பா சூப்பர் வச்சுக்கோ அம்மா. அசுக்கு புசுக்கு ஏன் பாப்பாவை நான் யாருக்கு தர மாட்டேன். அமுக்கு அம்மாவே அமுக்கு. முட்டா மாட்டா சொல்லி ஜூஸ் வாங்கி குடி. சாவித்திரி பாவ வச்சுட்டே இருக்கா.
ரேக்கா வச்சிருக்க கேக்கும் ட்ரை ஆகிட்டே இருக்கு. புள்ள முகத்தையே பார்க்கல, சாப்பிடவும் தோணல, சாப்பிட்லாமான்னு தெரியல. இன்னிலேருந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் வாழ்க்கை பிச்சை போட்டது அம்மு. அப்படி இருக்கல, அம்மு வேற மண்டைய உடச்சுட்டுச்சே கிளவி. உங்ககிட்டயே சத்யா நாட்டையே எப்படி பேசுறதுன்னே தெரியல. சிவா நாட்டை அதுக்கு மேல. ஏன்னா அவரை நம்பி தானே நீங்க விட்டுட்டு போறீங்க. அந்த பயமாவே இருந்தது. எல்லாம் இருக்கிறது அனிதா. குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடினாலும் ஏதோ ஒன்று ஆகிறது தானே. தலைக்கு வந்தது தலைப்பாக்கியோட போச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான். என் மேலே கோவப்படவும் முடியல. கோச்சிட்டாலும் நல்லா இருக்காதுன்னு 2 பேருமே யோசிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. தப்பு என் மேலே தான் சத்யா மம்மி. நான் தண்ணி எடுக்க போயிருக்கக்கூடாது. அம்மாவுக்கு பெயின் எடுக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இருந்திருப்பேன். ஆனால் இன்னும் 10 days டைம் இருக்குது, அதனால தான் போனேன். ரேகா வந்து கூப்பிட்டு கூட நான் வரக்குள்ள எப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி இடமுத்த அனிதா போட்ட போட்டுல அத்தாலும் மகனும் கதி கிளம்பி போய் வராங்க அக்கா. சும்மாவே ஆட்டம் இல்லை. இவன் மாசமா இருக்கும் ஆட்டம் ஆடு ஆடுன்னு ஆடுனா அவளும் எவ்வளோதான் பொறுத்து போயிருப்பா. அப்புறம் பொங்கி எல்லாமே இருப்பா. என்ன கூடவே இருந்து கழுத்திருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை, நல்லா நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதுவும் பெற்றவங்களே ஒரு துரோகம் பண்ணுவாங்க பாரு, அதை சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. இவ்வளோ நேரம் அவன் அந்த கத்துனாலே அப்போ கூட உன் மண்டையில ஏறல. எல்லா தொட்டிலையும் நடக்கிறதானடா, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஓ, அப்ப எல்லாத்து வீட்லயும் மருமகளை கொல்லத்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? என்ன ஒரே ஒரு வித்தியாசம், எப்பவும் அணுவா சாப்பிட்டுன்னு நினைப்பேன், இன்னைக்கு ஒரே முட்டை சாப்பிட்டுன்னு பண்ணிட்டேன், அப்படித்தானே? இல்ல தெரியாம தான் கேட்கேன். அவ சொன்ன மாதிரி இது என்னோட வாழ்க்கை, நான் வாழட்டும் அப்படின்னு நீ நினைக்கலினாலும் பரவாயில்ல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் நின்னே செழிச்சு வேலை பார்த்துட்டு வரனே, நிம்மதியாக தின்னுட்டு தூங்கட்டும்னு என்னைக்கா நீ நினச்சிருக்கியா? எப்போ பாரு பிரச்சனை. அவ சொன்னான்னு உங்ககிட்ட வந்து கேட்டா அவள் போய் சொல்கிறான்னு சொல்லுவேன். நீ சொன்னு அவங்ககிட்ட போய் கேட்டா உங்கள் அம்மா தான் போய் பேசுகிறாங்கம்மா. ஒரு நாளும் நிம்மதியாக இருந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு தானே தெரியுது உன்னோட வண்டவாளம். நீ ஏன் அம்மா, உன்னை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் தான், ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக இருப்பீங்கன்னால நான் நினச்சே பார்த்ததில்ல. ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை வரக்கு முக்கிய காரணமே உன்ன மாதிரி ஆளுக்கு தான். ஒன்று 9 ஆக்கி பேனை பெருமாள் ஆக்கி, உன் வயசு என்ன அவள் வயசு என்ன, 2 பேர்த்துக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் ஏதாவது மனசில் இருக்கா? அவள் கூட எசிரி போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கிற. அவள் சொன்ன மாதிரி நான் நீ ஆட்டி வைக்கிற பொம்மையாக தான் இருக்கணும்னா எதுக்குமே என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நிம்மதி இல்லாமல் சாகிறதுக்கா? இதுக்கு அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? அவள் வாழ்க்கையுமா அதை பார்த்துட்டு அவள் போயிருப்பான், என் வாழ்க்கையுமா அதை பார்த்துட்டு நான் போயிருப்பேன். 2 பேர்த்துக்கு நிம்மதியாக மிச்சமாக வந்திருக்கும். எத்தனை பிரச்சனை இதில் பாதிக்கப்படுறது எங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லை, இவங்க பிள்ளைகளும் சேர்ந்து தான். உன் பேச்செல்லாம் நம்பி இவங்க உன்னை சண்டை போட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டயும் மான மரியாதையை கெடுத்துக்கிட்டு எத்தனை கேவலப்பட்டு நிற்க பாரு. உன்னால எனக்கு இதைத்தான் தர முடிஞ்சது, இதுதான் மிச்சம் கடைசியில். சரி இருக்கட்டும்டா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். அவகிட்ட கேஸெல்லாம் கொடுக்க வேண்டாம் சொல்ல. அதெல்லாம் நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? ஒருக்கவாவது அவள் பேசுறத நம்ம கேட்டிருக்கணும், அதான் இல்லை. நல்லது கெட்டதுக்கெல்லாம் பெரியவங்க சொல்கிறதுக்கிட்ட கருத்து கேட்கலாம், ஆனால் முடிவை அவங்களே எடுக்க விட்டுருக்கக்கூடாது. அதுலேயும் நான் தப்பு பண்ணிட்டேன். பின்ன அவளுக்கு சில ஆசை கனவு எல்லாமே இருக்கணும்னு நான் யோசிச்சிருக்கணும், இல்லை வலிய வேதனையுமாவது இருக்குன்னு யோசிச்சிருக்கணும். அதுவும் இல்லை. இப்படி எந்த விஷயத்துலையுமே அவளுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்காம விட்டுட்டு இப்படி நான் போய் நின்று என் உனக்கொசரம் பேசினேன்னு வச்சுக்கேன், என் மூஞ்சியில் காரி தான் துப்புவா. அதே தான் அவள் பண்ணிட்டால. நல்லா அம்மாவுக்கு பையனா மட்டும்தான் இருந்தேன், புருஷனாவோ நல்லா அப்பனாவோ இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேலே என்ன காரி துப்புறக்கு இருக்கு? இனியெல்லாம் நான் போய் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவள் என்ன செய்கிறாளோ செய்யட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஆட வேண்டியதான். என்ன செய்யறது? என்ன மகங்காரம் போலீஸாக இருந்து அம்மா ஜெயிலுக்கு போன கேவலமா அவமானமா? பரவாயில்ல, முன்னாலே நீ நான் என்னென்ன படணுமோ எல்லாம் படுறேன், போதுமா? அனிதா, யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சத்யா. ஒரு பொண்ணு ஒன்று வேண்டாம் முடிவு பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம்லாம் முடிவு பண்ண மாட்டான். 1 வருஷம் 6 மாதம் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருப்பான். நான் முடிவு பண்ணிட்டேன், நீ கூட்டிகிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். தயவு செஞ்சு நீ இதை பற்றி என்கிட்ட பேசாத. ஏம்மா குண்டல கேசி, ஒரு முத்தத்துக்கு ஒரே கூட்டு பஞ்சாயத்து வைப்பியாம்மா? நீட்டா கொடுத்த முத்து கொடக்கலை. சொசைட்டியில் இது பெரிய பிரச்சனையல்லோ.
முத்து, அவ எனக்கு அப்புறம் எல்லாமே உன்கிட்ட தானே எதிர்பார்க்கறா. ஒரு முத்தம் தானே கொடுத்துட வேண்டியதானே. அனிதா, மறுபடியும் என் மாமியார் விஷயத்தை தான் பேசணும்னா தயவு செஞ்சு பேசாதேன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல முத்து அம்முக்கு கிஸ் பண்றதுதான் பிரச்சனைன்னா சொல்லு. இப்படி திரும்பி தான் பாரு. இப்படி கோச்சிட்டு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு நான் என்னதான் செய்ய? கையில இருக்க பாரு கேக்கு, அதை வாங்கி சாப்பிடு. இல்ல உன்னோட மருமக என்ன பண்றான்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு கொண்டு வா போ. அனிதா, உன்கிட்ட எனக்கு பிடிக்காத இந்த பிடிவாதம் தான் தெரியுமா? ஆனா எனக்கு உன்கிட்ட எல்லாமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு லட்டு பிள்ளைய நீ தானே பெற்று கொடுத்துருக்க. அதனாலதான் உன் அம்மா மட்டும் எனக்கு கொடுத்துரு, வேற எதுவும் என்கிட்ட கேட்காத, நானும் உனக்கு தர மாட்டேன். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கும் என் பையனுக்கும் உன் பிள்ளை தான் முக்கியம், அவளை எங்களுக்கே கொடுத்துரு சொல்றேன். வச்சுட்டு போ, நீ தானே வளர்த்துன, அதை பத்தி இல்ல. இப்ப டியூட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் என் பையன் பிள்ளை தானே முக்கியம் நீ வந்த, லீவ் தானே போட்டிருக்கேன், அப்புறம் என்ன மோடி டியூட்டியில இருக்கிற மாதிரியே பேசுற? டிஷுமே நோ பயமா எடுக்க. யாரு உனக்கு? அந்த பாட்டியை போய் கொடையில அடிச்சிருக்க, அப்ப பயமா இல்லையா? வாய்க்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. அவங்க 3 பேரும் நின்னுட்டே இருக்காங்க, இவன் மட்டும் உட்கார்ந்துகிட்டே கிடக்கா. பாட்டி அம்மா அட்டையா அடிச்சி, அதுக்கு நீ திருப்பி அடிப்பியா? சரி, இப்ப அவங்க 3 பேத்துக்கு ஏன் யாரும் கொடுக்காம நீ மட்டும் உட்கார்ந்துருக்க? ஆமா அம்மா அச்சா அச்சோ கச்சா கைக்கும். நான் கேட்டது பதில் சொல்லு. அவங்க 3 பேத்துக்கு இடம் தரலையா? கொஞ்சோண்டு அம்மா அனிதா கட்டு போட்டே, அவங்க கட்டு போடல. ஏண்டா இதுலேருந்து இந்த பூம்பராங் மண்டை சொல்ல வர்றது என்னடா? நம்ம 3 பேரும் கட்டுப்பட்டாதான் உட்கார இடம் கொடுப்பாளாமாவா? இவகிட்ட மட்டும் பாப்பாவை காட்டாதான் கொடுக்காதாடா. மண்டை என்ன சொல்லி அம்மா என்ன சொல்லி? அம்மா பாவம் கேக்க ஊட்டு சாப்பிட்டு சொன்னேன். நோனோ போய் சொல்லி பாப்பா அம்முக்கு இல்ல அப்படி சொல்லி. அதெல்லாம் காது நல்லா தானடா கேட்டிருக்கு, அப்புறம் இதுக்குள்ள என்கிட்ட கேட்டா? அவங்க ஆத்தா அப்ப காது அப்படியே இருக்கும்லடா பாம்பு கத்து. பார்த்து அதுவும் கேட்ட போது இவதான் காதை மூடி இருக்கா கேட்காதுன்னு பார்த்தா அப்ப கூட கேட்டிருக்கு பாரு. ஏம்மா வாத்தியாரம்மா சொன்னது தப்புதாம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா காலையாவது மடக்கு, அவன் நின்றுட்டு இருக்கால. பாப்பா சாவிக்கிட்ட போச்சல, ஏன் நீ போக வேண்டியதானே? நீ மட்டும் உங்க அத்தை கிட்ட அப்படியே வாசிட்டு சாஞ்சிட்டு உட்காந்துருக்க. அம்மா அம்மா இருக்கும் பாப்பா எங்க எங்க இருக்கும்? வித்தான பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. போடுமா அப்படியா? அப்பா அத்தைக்காரிக்கு மருமகளுக்கு கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சலப்பா. எப்படிதான் வச்சு சமாளிக்கிறதுனே தெரியல. சட்டியா அத்தை ஏதாவது பண்ணி விட்டாத, உங்க மாமா ஆடு ஆடுன்னு ஆடிடுவான், அப்புறம் பாவம் முத்து. பேசாம நீ போய் சாவித்திரிட்ட உட்காரு. ரேகா பாப்பானாலும் கம்முன்னு இருப்பான், நீ கையங்காலையும் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன். முட்டை முட்டை கோட்டை பாப்பா வேண்டாம் அம்மா தூங்கி. சொல்லு செஞ்சிடாத முட்டா. ஏன்டி என்கிட்டயே முத்தம் கேட்டுட்டு இருக்க? இவகிட்ட கேட்கறது, ரேகா கிட்ட கேட்கறது, இல்லை எத்தனை பேர் இருக்காங்க அவங்ககிட்ட என்ன கேட்கறது? என்னை மட்டும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பியே. உனக்கு நான் பாப்பாக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லி போறாம என்ன? பெரிய நல்லவை வா ஒத்துக்கிட்டாலாம். இதெல்லாம் உங்க அப்பா நான் இருக்கும்போது தான் கேட்பியா? முத்தே, எனக்கும் உன் தங்கச்சிக்கும் வாழ்க்கை பிச்சை போட்ட கடவுளே இவதான்டா இன்னைக்கு. அதனால அதுக்காக ஒன்று கொடுத்துறேன். அம்மா சும்மாவே உங்க அத்தை உன்னை தூக்கி தான் வச்சுக்குவா. இப்ப நீ வேற அவளை காப்பாத்திட்டியா? ரொம்ப தலையில் தூக்கி வச்சுக்கொண்டாடுறாமா, கொஞ்சம் அளவா வச்சுக்கோ என்ன? ஏற்கனவே உனக்கும் ஒரு எக்காக்கும் ஒரே ஆபத்தா தான் கிடக்கு. இல்லை வேண்டாத பிரச்சனை ஏதாவது வாங்கி தலையில போட்டுக்காத என்ன? நானு பாப்பா ஸ்கூலுக்கு போய் வந்து வீட்டோட எடுக்கு. நானு என்ன சேடு நீ நானு கொட்டுக்கால. அப்போ நான் நீ டிசுமே பாட்டிய அடிச்சு எல்லாரையும் கடிச்சு அவங்கடா. இவ ரவுடி பேபி தெரிஞ்சேதான் எல்லாரும் இவகிட்ட மம்பு பண்றாங்கன்னு நினைக்கேன். நல்ல வேலை அவ கூட உன்னை கோத்துட்டாலும் கோத்துடுறாங்க, என்ன விட்டுறாங்களா, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் என்ன? மிச்சம் வை. வாய கொஞ்சம் அறக்குமா.
நீட்டா தங்கப்பில அவங்களா சண்டைக்கு வராம நீ ஏன் சண்டைக்கு போகாதானே? அவங்களே சண்டைக்கு வந்தாலும் பொறுமையா இரு. பாட்டி அடிச்சங்காட்டி தான் நீ அடிச்சேன்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அது வேண்டியே தான் நம்மளுக்கு இருக்கு. நீ அடிக்காம இருந்தாலும் நான் ஏதாவது பண்ணியிருக்கும் தான். ஆனாலும் எல்லாரும் அப்படியே வரமாட்டாங்கல்ல சாமி. ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா இல்லாம சாத்தி என்ன பண்ணுவா சொல்லு. அதுக்கு தான் சொல்றான். சரின்னு சொல்லு. ஷபா அது கூட அவ சொன்னாதான் நீ சொல்லுவ. ஏமோ நான் உனக்கு அம்மாவா அவன் உனக்கு அம்மாவா? சாட்டியா? அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி எல்லாம் அனிதாக்கு கொடுக்க என்ன ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் வேலைக்கு செகண்ட் அம்மு. சரிதான், நல்லா விவரமா தான் பேசி பழகிட்டேன். ஃபீல் பண்ணாத மாமி, எல்லா பொண்ணுங்களுமே எல்லாருக்குமே ஆப்ஷன் தான். சொல்லு அம்மாட்ட. பாப்பா வாண்டே முட்டை அம்மு வேணா சொல்லி. முதல்ல அவன் என்ன சொன்னான்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ உங்க அத்தையாட்ட தானே வருவேன் பிடிச்ச மயிலுக்கு 3 கான்ட்டு. நான் சொன்னது சரிதான். அனிதாக்கும் முத்துக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். இப்போ பாப்பா வந்ததும் நான் செகண்டுக்கு போயிட்டேன். எல்லாருமே அப்படித்தான், ஃபீல் பண்ணாத சொல்லு. 1000 பேர் இருந்தாலும் அவனுக்கு அவன் உங்க அப்பா தான். அதான் உங்க அப்பா கூட இல்லைல்ல, உங்க அப்பா தானே கூட இருக்காரு. சொல்லு அம்மு. அட அத்தை, இவ ஒருத்தி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்கா. எனக்கு என் புருஷனே போதும். ஆளை விடுங்க சாமி, என் பிள்ளைய நீயே வச்சுக்கோ. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படான்னு இருப்பாளாட்டக்கு. போலமாம சாப்பிட்டு போ சொல்லு. நான் அவனும் என் மருமகளை பார்க்காம போக மாட்டேன். பார்த்துட்டே அப்படியே தூக்கிட்டே போச்சுல்ல. தேங்க்ஸ்மா. அமுக்கு அமுக்கு பாப்பா. அதான் பார்த்தேன். இவளா அவ கொடுத்தவங்க இவ கொடுக்க மாட்டாப்பா. நமக்கு அதான் பொடி. போயிட்டால அவங்க அம்மா. முட்டா ஷபா அந்த முத்தத்தை தான் குடேண்டா. தேங்க்யூ. இப்ப சந்தோஷமா எனக்கு நீ நச்சாம இருப்பியா? எல்லாம் அம்முவ அச்சுக்கிட்டு செய்தே. எந்த எச்சுக்கிட்டா அப்படின்னா? அச்சுக்கிட்டு என்ன ரேக்கா, அப்படி ஏதாவது டிஷ் செய்யறீங்களோ? இல்ல முட்டானா, இந்த பாட்டு போடுறதுக்கு அப்பா சீடி போடுவாருல்ல, அப்பா அது ஒவ்வொருக்கும் உள்ள போகாத வெளியே வெளியே வரும். அதுக்கு தான் எக்ஸிட்டு என்னமோ சொன்ன மாதிரி தான் இருந்தது. இவன் எக்ஸிக்கிட்ட சொல்றா. என்னமோ திரும்ப சொல்ல. எல்லாம் அம்மா வேணா வேணா சொல்லி தொடட்டி அப்படி ஆடு தோடத்தானா நீயா சொல்லாட என்ன? அடா அம்முவ ஆடுக்குமே பிக்காடு. அம்மாவுக்கு பிக்கிறதுக்கு என்ன? அம்மா என்ன சொரியா சிச்சா பிக்கிறதுக்கு? அடா இல்ல பிக்காடு. ஐயோ நீ சப்பாத்தி பூரி எல்லாம் இல்ல உன்னை பிக்கிறதுக்கு என்ன? அது பிக்காது இல்ல பிடிக்காது. அடே அடே. ஆனா நீட்டா முட்டக்கு மட்டனா என்ன பிடிக்குமே? இல்ல இல்ல, எனக்கும் எங்க அம்மாவையும் தங்கச்சி பாப்பாவையும் தான் பிடிக்கும். அவ முட்டா என்ன பிடிக்காதா? ஆமாம்மா. நீட்டா எங்க அம்மா பேரு அனிதா. இவேணுமோ அம்பானியோட பொண்டாட்டி பேருங்கிற மாதிரி நீட்டா நீட்டான்ட்டு கிடக்கா. நீட்டா என்ன முத்து சும்மா சொல்றான். அதே நம்பிட்டாலாமா? இல்ல இல்ல, என்ன புக்கிமா? அதான் இல்ல, நான் சும்மா சொல்ல வந்தேன். இன்னும் சிறிது நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை வர வாய்ப்பிருக்கிறது. அவளாடா அழுகிறவ, கடிச்சு வைக்காம இந்த சரிதான்டா. நம்ம தான்டா அலறணும் கழிச்சா. சின்ன திருத்தம், நம்ம இல்ல நீ. பார்த்துட்டே இருக்கிறா, எஸ்கேப் ஆகுறது நல்லது. இந்த கடி கடிக்காலே, போன ஜென்மத்துல என்னவாடா பிறந்திருப்பா. இன்னும் 4 மொத்தம் வேணா சாவகாசமா உட்காந்து கொடுத்து கேளு, சொல்லிடுவா. குழந்தை என்னது என்கிட்ட கொடுக்காம என் பையன்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்றீங்க? நான் தான் முத்து. பாத்தியா, உன்னால என் பிள்ளைய கூட கண்ணல காட்ட மாட்டா. உன் பேச்ச கேட்டு ஆன பாத்தியா, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. குழந்தைய என் பையன்கிட்டே கொடுங்க. அம்மா
நீயும் முத்துவும் சேர்ந்து பாப்பா வாங்குங்க என்ன? நீங்க 2 பேரும் தானே பாப்பாவை காப்பாத்துனீங்க. ஆ இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷின்னு செஞ்ச ஹெல்ப்புக்கு ஒரு நன்றியா மரியாதையா? அம்மா வேணா முட்டை வையும். அம்மா சொல்றேன்னா முத்து கேட்பான். 2 பேரும் சேர்ந்து வாங்கி அம்மாட்ட கொடுங்க. மம்மி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமே சின்ன பசங்க, நல்லா பாப்பாவை பிடிக்காம விட்டுருவோம், நீங்களே வாங்குங்க. சரி அப்ப 3 பேரும் சேர்ந்து வாங்கலாமா? ம் முத்து நல்லா பிடியா? ம் ஏய் உம்முன்னு இருக்காதா சிரி. முட்டு அம்முனானா சொல்லி. ஐயோ சும்மா சொன்னேன் தாயே, நீயும் எங்கள் அம்மாவும் இல்லாமல் நானே இது. பல்லக்கட்டு இங்கே பாடு, முத்துக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ நீ சிரிக்கலையும் வச்சுக்கே, உன் கண்ணா இருக்குல்ல கண்ணும் பேன் கேட்க சொல்லி கிள்ளி சாப்பிட்டு விடுவேன் பார்த்துக்கோ. நானா உன்கிட்ட கேட்க? நீ இல்லைம்மா உன் கண்ணும். அம்மா உண்ட கண்ணா ஆம்பளட்டே போடும். இங்கே வா, சொல்லக்கூடாது, செஞ்சிடணும், கண்ணத்தை பிச்சு சின்னணும். ஏய் பூரி சொல்லி தின்னே கண்ண காணா போய். கேக்கு சொல்லி தின்னே அதான் கேக்குன்னு சொல்லி எடுத்து தின்னுக்கலாம் உன் கண்ணத்தை. கண்ண காணா போய். அம்மா அலோ. கேக்கை விட பந்தோசை நல்லா இருக்கும்டா, அதனால. ஏய் அடஞ்ச மண்டை. என்ன கொண்டா என் பாப்பாவா கொண்டா. நீட்டா பாப்பா பிடி ராசுகால மண்டை போட்டு. உன்னோட வாய்க்கு தாண்டி பாட்டி நல்லா உன் மண்டைய உடைச்சிருக்கு. பாப்பா நனக்கு ஆடு பாக்க கூடாது. போ அல போ. முடியாது. ஏய் ஏ அனிதா. நீட்டா மாமா கூப்பிட்டே. என்னன்னு கேளு முத்து. ஏண்டா காத்தாக்காரி திரும்பி என்னன்னு கேட்க மாட்டாளா? கேட்க முடியாது. என்ன இப்ப அதுக்கு என் பையனை வாடா போடான்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓ பிள்ளைக்கு அப்ப நானா இல்ல அவனா? பிள்ளைக்கு உயிர் கொடுத்துட்டா மட்டும் அப்பெல்லாம் ஆயிட முடியுமா என்ன? அப்பெல்லாம் நடந்துக்க வேண்டிய இடத்துல நடந்துக்கிடணும். அப்பதான் அப்பனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இங்க மூத்தவனுக்கே அப்பெல்லாம் நடந்துக்கல, இனி பிறந்த குழந்தைக்கு தான் அப்பெல்லாம் நடந்துக்க போறீங்களாக்கும். ஓ அதுக்குன்னு பிள்ளைய இவ கையிலயும் அவங்க கையிலயும் கொடுப்பியோ நீ? அப்ப அவன் தான் அவளுக்கு அப்பனா? அண்ணங்காரன் எப்பவுமே அப்பன் தானே, அதுல என்ன சந்தேகம்? அதுவும் இல்லாம அவங்க கையில கொடுத்ததோன்னு எனக்கு தப்பா தெரியலப்பா. அவங்க தானே என்னையும் என் பிள்ளையும் காப்பாத்தினாங்க. அப்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸா ப்ரியாரிட்டிஸை நான் தானே தரணும். எல்லாரையுமே ஆப்ஷனாவே வைக்க முடியுமா என்ன? ஓ அப்ப நான் உனக்கு ஆப்ஷன், தாலி கட்டின புருஷன் உனக்கு புள்ள கொடுத்த மகராசா ஆப்ஷனா போயிட்டேன் இல்ல? ஆமாம்மா, இந்த மகராசனோட பிள்ளையை பிக்கிறதா இந்த ஜென்ம கடன்னு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுல்ல. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் புழுக்க வேலை பார்த்தே தான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி எனத்தை கண்டேன் நான். இதில் வேற ஆப்ஷனாக இருக்காங்களா? ஆப்ஷனா? உங்களோட மரியாதையை நீங்களே கேட்டுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் என் பிள்ளைக்கொசரமும் மண்டையை உடச்சிக்கிட்டு உட்காந்துருந்தவ அம்மு தான், காப்பாற்றுனது முத்து தான். அதனால் அவங்க கையில் தான் கொடுக்க முடியும். அம்மா அம்மான்னு போகிறவங்க அம்மா கூடயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். எதுக்கு இருக்கிறவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி குட்டிச்சு பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? போக வேண்டியதானே அம்மா பின்னாடி. அதை சொன்னேன்ல, உங்கள் அம்மா இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு போங்க. பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எந்த கவலையும் இல்லை. அம்மா 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 தான். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டிஸ் இல்லாத இடத்துல நானும் என் பிள்ளைங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணுமோ நான் வளர்த்துக்கிறேன். உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்.